நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஒட்டு கேட்பு கருவி போலீசில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், வணக்கம். இந்த ஒட்டு கேட்பு கருவியானது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? இதை யார் பொருத்தினார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறதா? என்ன விவரம்? நிச்சயமாக திண்டிவனம் அருகே உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்தில் அவருடைய இருக்கைக்கு அருகே ஒட்டு கேட்பு கருவி வைக்கப்பட்டிருந்ததாக மருத்துவர் ராமதாஸ் கடந்த 11ஆம் தேதி விருதாச்சலத்தில் நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்கூட்டத்தில் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த தனியார் துப்பறிவு நிறுவன ஊழியர்கள் கடந்த 12ஆம் தேதி 5 பேர் கொண்ட குழு பாமக நிறுவனர் ராமதாஸின் இல்லத்தில் முழுமையாக சோதனையிட்டனர். பின் அங்கு பல பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த தனியார் துப்பறிவு நிறுவனம் ஒட்டு கேட்பும் கருவியை ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பின்னரே இது குறித்து போலீசில் புகார் அளிக்கப்படும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். அதன்படி கடந்த 15ஆம் தேதி பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் கிளியனூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று அளிக்கிறார். மேலும் விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் இணைய வழி குற்றப்பிரிவு கூடுதல் கண்காணிப்பாளர் தினகரனிடம் அவர் புகார் அளிக்கிறார். ராமதாஸ் இல்லத்தில் அவருடைய இருக்கைக்கு அருகே ஒட்டுக்கேட்பு கருவி வைத்திருந்தார் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என்று புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கிளியனூர் காவல்துறையினர் மற்றும் இணைய வழி குற்றப்பிரிவு காவலர் இணைந்து தனிப்படை அமைத்து தைலாபுரம் இல்லத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கிளியனூர் காவல் ஆய்வாளர் கலையரசு தலைமையிலான தனிப்படை போலீசார் அந்த தொலைபேசி வரிசை எண்ணை சோதனை செய்து வருகின்றனர். தைலாபுரம் இல்லத்தில் லைகா சிம்முடன் வைக்கப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவியை கிளியனூர் காவல் நிலையத்தில் இன்று தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் தலைமையிலான இன்று அந்த கருவி ஒப்படைத்தனர். மேலும் ஒட்டு கேட்கும் கருவியானது பேசும்போது மட்டும்தான் ஆன் ஆகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதை யார் வைத்தது, யார் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியுள்ளனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர்.